நேத்து போட்ட வீடியோவோட கண்டினியூ தான் இந்த வீடியோ. கொள்ளு பருப்பு வேக வச்ச தண்ணியில கொள்ளு ரசம் செஞ்சு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். வெறும் ரசம் மட்டும் வச்சு சாப்பிட முடியுமா? அதுக்கு சூப்பரான காம்பினேஷனா கொள்ளு துவையல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? 50 கிராம் அளவு கொள்ளு பருப்பை வாஷ் பண்ணி குக்கர்ல சேர்த்துட்டு, ஒரு தக்காளி பழம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கர் மூடி 5 விசில் வச்சு வேக விடலாம். ப்ரெஷர்லாம் இறங்குனது குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு பயறு தனியா, தண்ணி தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச பயிரில் கொள்ளு துவையல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 பல் பூண்டு, 5 வரமிளகாய் சேர்த்து அடுப்பை சிம்ல வச்சுட்டு பொன்னிறமா வறுத்ததுக்கப்புறம் 50 கிராம் அளவு துருவின தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தேங்காயோட கலர் மாற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு வேக வச்ச பயிர் மேலே கொட்டி இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தோம்னா சூப்பரான கொள்ளு துவையல் ரெடி. இந்த கொள்ளு துவையலை சுட சுட சாதத்தில் கொள்ளு துவையல் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பசங்க சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சூடான ரசத்தோட துவையல் வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொள்ளு ரசம் வீடியோட லிங்க் நான் கீழே வைக்கிறேன். லிங்க் கிளிக் பண்ணி வீடியோ பாருங்கள். அன்டில் பை ஃப்ரம் ஷோபனா.